இன்னைக்கு பெரியசாமி இல்லத்தில் நடைபெறும் அந்த சோதனையோட பிரெடிகேட் அஃபென்ஸ் என்னங்கிறது ஒரு கிளாரிட்டி கிடையாது. நமக்கு கிடைத்த தகவலின்படி 2012ல பெரியசாமிக்கு எதிரா ஒரு டிவிஎஸ்சி வந்து சொத்து குவிப்பு வழக்கு ஒண்ணு பதிவு பண்றாங்க. அந்த வழக்குல வந்து கீழமை நீதிமன்றம் வந்து அவரை விடுவிக்கிறாங்க. 2018ல டிவிஎஸ்சி அதிமுக காலத்துல டிவிஎஸ்சி வந்து அதுக்கு அப்பீல் ஃபைல் பண்றாங்க. அத சமீபத்துல ஏப்ரல் 2025ல சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அவரை விடுவித்தது தவறு. மீண்டும் அவரை வந்து விசாரிக்க வேண்டும் என கீழமை நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு அனுப்புறாங்க. அது வந்து ஏப்ரல் 2025ல வந்த உத்தரவுன்னு நினைக்கிறேன். அதை முகாந்திரமா எடுத்துக்கொண்டு தான் தற்போது அமலாக்கத்துறை வந்து இந்த வழக்கில் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல இந்த விசாரணை நடத்துவதாகத்தான் நமக்கு வந்த தகவல். அதாவது சொத்து குவிப்பு வழக்கை அடிப்படையாக எடுத்துக்கொண்டு இந்த விசாரணை நடைபெறுவதாக தகவல். அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு 2 கேள்வி வருது. என்போர்ஸ்மென்ட் டைரக்டரோட செயல்பாடுகள் தொடர்பாக பல்வேறு தருணங்களில் நீதிமன்றங்கள் முதல் எதிர்க்கட்சிகள் வரை அனைவரும் இதற்கான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். என்போர்ஸ்மென்ட் டைரக்டர் அமலாக்கத்துறை என்பது எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடும் ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது என்பது குற்றச்சாட்டு நீதிமன்றம் வரை சென்றிருக்கு. சமீபத்தில் சித்தராமையாவோட மனைவிக்கு எதிரான ஒரு வழக்குல வந்து அங்க அவர் மனைவிக்கு எதிராக அமலாக்கத்துறை சமன் பண்றாங்க. அதை கர்நாடகா உயர்நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்றாங்க. அதை எதிர்த்து அமலாக்கத்துறையே உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது அமலாக்கத்துறை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமலாக்கத்துறை பார்த்து சொன்னது, அரசியல் காரணங்களுக்காக நீங்கள் கருவியாக பயன்படுத்துவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். நீங்கள் அதனை தவிர்க்காவிட்டால் உங்களோட கிரெடிபிலிட்டி, உங்களுடைய நம்பகத்தன்மை மேலும் அடிபடும் என உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கார்.